செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூரில் நடைபெற்ற மாணவர்களுக்கான உயர்கல்வி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் டாக்டர் வீரமுத்துவேல் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வேலூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான உயர்கல்வி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோவின் சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் டாக்டர் வீரமுத்துவேல் பங்கேற்று உரையாற்றினார். மாணவர்கள் கடின உழைப்புடன் கல்வி கற்றால் தாங்கள் லட்சியத்தை அடையலாம் என அவர் தெரிவித்தார். இதை நாங்கள் ரொம்ப ரெண்டாவது பாயிண்டா லேண்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதில் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட் டே ஒரு 19 minutes we call it as a terror. அந்த 19 minutes பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் லேண்டிங் சீக்வன்ஸ்னு சொல்லி என்ன ஃபெயில் ஆனாலும் இந்த வாட்டி லேண்ட் ஆகணும், அதுதான் எங்களோட குறிக்கோள். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா இன்டெலிஜென்ஸும் அதில் லேண்டரில் போட்டுருந்தோம். ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனால் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது, ஒரு சென்சார் ஃபெயில் ஆனால் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இல்லை ஒரு பாத்தே அன்னைக்கு தப்பாக நடக்குதுன்னா எப்படி அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் என்னென்னலாம் நடக்கலாம், அதுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அந்த ஃபெயிலியரை, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எங்கள் டீமோட ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த 19 minutes டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் 9 parts கிட்ட நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் நீங்கள் இன்வால்வே பண்ண முடியாது. தெர் இஸ் நோ கிரவுண்ட் இன்டர்வென்ஷன். எவ்ரிதிங் ஹேஸ் டு ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. எவ்ரிதிங் ஹேஸ் டு ரியல் டைம் டிசிஷன் அங்கே நடக்கணும் அந்த 19 minutes. அதுதான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்களோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது என்ன இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட்னு நீங்கள் உங்களுக்குள்ளே தேடுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஒரு பேஷனாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு செயலை செய்யும்போது இன்ட்ரெஸ்டோட ஒரு செயலை செய்யும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது பேஷனோட நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் வராது. ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்ட்னு கிடையாது, மெடிசன் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எல்லா துறையும் இம்பார்ட்டன்ட், கார்பென்ட்ரி ஒர்க் கூட இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை தான் நாங்கள் அந்த லேண்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணுவோம். மூணாவது பாயிண்ட், நீங்கள் என்னதான் டிசைன் பண்ணாலும் என்னதான் டெவலப் பண்ணாலும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பிஃபோர் லான்ச் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். மற்ற எல்லா சேட்டலைட்டும் நீங்கள் ஈஸியாக நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது, அதெல்லாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் சேட்டலைட்டில் என்னென்னா நம்ம மூணுக்கு போகிறோம். மூணில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. நம்ம எர்த்லாம் we are all safe because we are protected with atmosphere. இங்கே டே நைட் வந்தாலும் நம்மளோட டெம்பரேச்சர் மேக்ஸிமம் ஒரு 15 degrees centigrade இருக்கும். Whereas மூணில் பார்த்தீங்கன்னா it will be when sun is there it will go to very high temperature of plus 150 degrees centigrade. When sun is not there it goes to very low temperature of minus 150 degrees centigrade. Because no atmosphere there is a radiation effect. இந்த மாதிரியான சவால்கள் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை எப்படி சிமுலேட் பண்ணி நம்ம எர்த்தில் டெஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி புதுவிதமாக பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நம்ம சந்திரயான் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் பண்ணது, நம்ம யாரையும் காப்பி அடிக்கல. நாசா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, சைனா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் சவுத் போலுக்கு போகல. நம்ம அதில் ஒரு புதுவிதமாக போனோம். அதில் நிறைய சவால்கள் இருந்துச்சு சவுத் போல் போகிறதுக்கு. பட் இருந்தாலும் என்ன சவால்கள் இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்டாக பண்ணலாம். அதை நாங்கள் புதுவிதமாக பண்ணோம். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நிறைய இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அந்த யூனிக்னஸ் நீங்கள் வெளிப்படுத்துங்க. விருதுநகர் மாவட்டம் கன்னிச்சேரியில் புதிய சுகாதார நிலைய கட்டிடங்களை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசும்போது, இந்த மருந்து இருப்பு வைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த மாரடைப்பு நோய் அறிகுறிகளோடு வந்தவர்கள் 9 பேர் இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பயன்பட்டிருக்கிறார்கள். அதற்கான ரிஜிஸ்டர். வேறு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னால் அந்த 2-3 மணி நேரம் கோல்டன் அவர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பாதிப்பு அவர்களை பெரிய அளவில் தாக்கி அவருடைய உயிரிழப்பு காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆஸ்பிரின் என்கின்ற மாத்திரையும் அட்டோவாஸ்டாட்டின் என்கின்ற மாத்திரையும் குளோபிடோக்ரல் என்கின்ற இந்த 3 வகையான 14 மாத்திரைகளை இன்றைக்கு ஒரு கவரில் போட்டு எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள், குறிப்பாக நம்முடைய மருத்துவ துறையைச் சேர்ந்த மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் இதை தந்து இன்றைக்கு ஏராளமான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி. இன்று வரை எத்தனை உயிர்கள் இந்த மாரடைப்பு
நோய் அறிகுறிகளோடு வந்தவர்களை காத்திருக்கிறது என்றால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 9166 பேர். துணை சுகாதார நிலையங்களில் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பவர்கள் 570 பேர். ஒட்டுமொத்தமாக 9736 பேர் இந்த இதயம் காப்போம் திட்டத்தின் மூலம் உயிர் காக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்வதற்கு காரணம், இதுபோன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களில், துணை சுகாதார நிலையங்களில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கான மருத்துவ வசதிகள், குறிப்பாக பாம்பு கடி, நாய்க்கடி, இதுபோல் மாரடைப்பு போன்ற நோய் அறிகுறிகளுக்கு மிக சிறப்பான வகையில் அந்த மருந்து திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தேசிய உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். நாமக்கல்லில் இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினரை பாராட்டி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் திரு ரே சுமன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானம் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உறுப்பு தானம் செய்பவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கவும் இந்திய உறுப்பு தான தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முழுவதும் நடத்தப்பட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று இந்திய உடல் உறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு உறுப்பு தானம் பற்றிய வெகுஜன விழிப்புணர்வு பிரச்சாரம் எனும் தலைப்பில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய அரசின் தேசிய உறுப்பு மாற்று ஆணையம் மற்றும் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம், நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பில் நாமக்கல் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்திய உறுப்பு தான தின நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கே சாந்தா அருள்மொழி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ரே சுமன் மாவட்டத்தில் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாராட்டு தெரிவித்து நினைவு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறுப்பு தானம் வழங்கி இறந்த பின்னும் வாழ வைத்த குடும்பத்தினருக்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இம்மைய வளாகத்திலிருந்து இந்திய உறுப்பு தான தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ரே சுமன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவம் சாரா மாணவ மாணவிகள், பிற செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். அப்போது உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்து அவர்கள் பதாகைகளை ஏந்தியபடியும் கோஷங்களை எழுப்பியும் சென்றனர். இந்த பேரணியானது நாமக்கல் மோகனூர் சாலை, டாக்டர் சங்கரன் சாலை, திருச்சி சாலை, பிரதான சாலை, மணிக்கூண்டு வழியாக சென்று மீண்டும் நாமக்கல் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் நிறைவடைந்தது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மொரோக்கோ நாட்டின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு நாசர் பௌரிட்டா மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை விரிவுபடுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இளைஞர்களின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய தொழில் பழகுனருக்கான 2ஆம் கட்ட பயிற்சி திட்டத்திற்கான இணையதளம் மற்றும் 100 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் 100 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் மானு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அட்டவணையிடப்பட்ட மற்றும் அட்டவணையிடப்படாத மருந்து பொருட்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். திருச்சி பெல் நிறுவனம் உள்ளிட்ட மூலதன சரக்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா தெரிவித்துள்ளார். பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 73,126 இளைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு 45,455 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 88% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.